ஆண் மற்றும் பெண் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, பணத்திற்காக நாமா இல்லை நமக்காக பணமா? பணம் இன்னைக்கு பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிலான்ற காலகட்டம் தான் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சது தான். பணத்தால் வாங்க முடியாதுன்னு சில விஷயங்கள் இன்னும் இருக்க தான் செய்யுது. அது என்னன்றது நமக்கு தெரியும், இருந்தாலும் அதை சொல்ல நினைக்கிறேன். இறை சக்திகளையோ இல்லை நல்லெண்ணம் கொண்டவர்களையோ என்றைக்குமே நம்மளால் பணத்தால் வாங்க முடியாதுன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதாவது நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, பணத்திற்கான மதிப்பு பணத்திற்கானது, அதே மாதிரியே மனிதர்களுக்கான மதிப்பு மனிதர்களுக்கானது. இதுக்கு என்ன மதிப்பு தரணுன்றது நமக்கு தெரியும், இருந்தாலும் சிச்சுவேஷன் காரணமாக நம்ம அதை சரியாக கொடுக்கறது இல்லைன்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்க. என்னைக்கு பணத்தால் அனைத்தும் கிடைக்கும்ன்ற காலகட்டம் வந்ததோ, அல்லது என்னைக்கு மனிதர்களின் ஆசை அதிகமானதோ, அன்னையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே இருந்த மனிதாபிமானம் மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மற்றும் பல நல்ல விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வரோம். இந்த பணத்தின் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சாலும் சில நல்ல விஷயங்கள் நம்ம இழந்துட்டு தான் வரோம். நமக்கு ஆசைன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு ஆசைப்படுறோமோ அதற்கான உழைப்பு மற்றும் அதற்கான பொறுமை மற்றும் இறையருள் இவைகளும் அவசியமான விஷயமா இருக்கு. நாம் எப்போ நம்ம ஆசை வேகமாக நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தப்பான திசையை நோக்கி போக ஆரம்பிக்கிறோம். உதாரணமாக ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். வருமானத்திற்காக தவறான வழியை பயன்படுத்துவது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த வேலையை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்குறது. இந்த மாதிரி நம்ம எல்லா நேரமும் பணத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். பணமானது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமானதுன்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் எதுக்கு என்ன மதிப்பு தரணுன்றது நாம தான் நிர்ணயிக்கணுன்றது தான் இப்போ நான் சொல்ல வரேன். மனிதர்களுக்கான மதிப்பு அதிகமாக இருந்த காலகட்டத்தில் அன்பும் உண்மையும் அதிகமாக இருந்தது. அதனால சண்டை சச்சரவுகள் இல்லை, போட்டி பொறாமைகள் இல்லாமல் இருந்தது. எப்போ பணத்திற்கான மதிப்பு அதிகமானதோ அப்பவே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம். மனிதர் மேல் வைத்த அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இந்த வேகமாக செல்லக்கூடிய காலகட்டத்தில் நாம் எல்லாரும் பணத்துக்காக மாறிட்டோம். இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை யோசிக்காம இருக்கன்னு சொல்லலாம். பணன்றது மனித வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை பெற நமக்கு சரியான வழியும் உண்டு, தவறான வழியும் உண்டு. அதில் சரியான வழி நியாயமான உழைப்பு, தவறான வழி குறுக்கு வழியை பயன்படுத்துவது. நாம் அனைவரும் சரியான வழியை பயன்படுத்தினால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதுவே தவறான வழியை பயன்படுத்தினால் வேதனைகளும் துன்பங்களுமே கிடைக்கும். எப்போதுமே நல்ல மனிதர்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் மதிப்பை அதிகப்படுத்தினால்தான் அது மனித வாழ்விற்கு நன்மையை தரும். ஏன் அப்படின்னா, இந்த பணத்தை மனிதனோட சிறந்த உழைப்பாலும் அறிவு கூர்மையாலும் சண்டை சச்சரவு இல்லாமலே உருவாக்க முடியும். ஆனால் நாம் சூழ்நிலை காரணமாகவோ அல்லது சிறிது நேரம் ஒதுக்கி யோசிக்காத காரணத்தால் பணத்திற்கான மதிப்பை அதிகப்படுத்தி சில நேரங்களில் நல்ல உறவுகளையும் நட்புகளையும் எழுந்துக்கிட்டு வரோம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா மாற்றமானது உருவாக்கப்படும்ன்றது எதிர்பார்ப்பாகும்.